2.74 lakhs. அது 2,74,274 பேர் இருக்காங்க. இதுல வந்து நீங்க இருக்கும் 4 சட்டமன்ற தொகுதி இருக்கு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாவட்டத்துல 14,01,198 வாக்காளர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுல 1,401 பூத்ஸ் இருந்தது. இந்த டீடைல்ஸ் வச்சு நம்ம எஸ்ஐஆர் ஆரம்பிச்சு எல்லாருக்கும் ஃபார்ம்ஸ் கொடுத்து, எனிமினேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்து அதை ஃபில் பண்ணி வாங்கினதெல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் திரும்ப கொடுக்கலையோ அதையும் கொடுக்கல அப்படிங்கிற டீடைல்ஸோட நம்ம வந்து டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வெளியிட்டிருக்க இந்த வாக்காளர் பட்டியலில் 11,26,924 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதுல இறந்தவங்க, ஷிஃப்டட், ஏற்கனவே இன்னொரு இடத்துல என்ரோல் ஆனவங்க, இல்ல வந்து கண்டுபிடிக்க முடியாதவங்க, இவங்க எல்லாம் ரிமூவ் பண்ணது போக இன்னைக்கு ரிமைனிங் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து ரேஷனலைசேஷன் பண்ணி நம்ம ஏற்கனவே 1,401 வாக்குச்சாவடிகள் இருந்தது. இப்போ 144 அதிகமாகி 1,545 வாக்குச்சாவடிகள் இன்னைக்கு மாறி இருக்குது. இதுல யாராவது இப்போ இந்த காப்பி வந்து எல்லா ஆபீஸ்லயும் இருக்கும். இன்னைக்கு வந்து டிஓ ஆபீஸ் அண்ட் இஆர்ஓஸ் ஆபீஸ்ல இருக்கு. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எல்லாருக்கும் கொடுத்துருவோம். அண்ட் பிஎல்ஓஸ் கிட்டே அந்த காப்பி கொடுப்போம். அவங்க செக் பண்ணிக்கலாம். மக்கள் வந்து ஆன்லைன்லயும் செக் பண்ணிக்கலாம். அவங்க பேர் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு நாளையில இருந்து அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி என்னோட பேர் விடுபட்டு இருக்கு அப்படின்னா கொடுக்கலாம். இல்ல 2 இடத்துல இருக்குன்னு அவங்களே நினைச்சு அவங்களே ஒருத்தர் ரிமூவ் பண்ணாலும் கொடுக்கலாம். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணா கொடுக்கலாம். எல்லா சேஞ்சஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். யாரும் எதுக்கும் வெயிட் பண்ணவே வேண்டிய அவசியமே இல்லை. இம்மீடியட்டா கொடுக்கலாம். எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா அதை என்கொயரி பண்ணி அதை வந்து ஃபைனல் டிராஃப்ட்ல வந்து அந்த சேஞ்சஸ் அகாமடேட் பண்ணி வரும். ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் உங்க கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். நாங்க வந்து தேவையான என்கொயரி இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஜனவரி 18 வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இன்னையில இருந்து ஜனவரி 18 வரைக்கும் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் நேர்லயும் கொடுக்கலாம், ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணலாம். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. மக்கள் இதை வந்து பயன்படுத்திக்கணும். யாரும் ஒருவேளை தவறுதலா விடுபட்டு இருந்தா கூட பயப்பட வேண்டியதுல அப்ளை பண்ணா மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஒருவேளை தவறுதலா ஒரு ஷிஃப்டர்லயோ இல்ல டெட் கேட்டகரியிலயோ ஏதோ ஒரு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் செக் பண்ணிருக்கோம். எல்லா பிஎல்ஓஸ்க்கும் நாங்கள் அந்த காப்பியை கொடுத்து செக் பண்ணிருக்கோம். ஸ்பெஷலி வந்து டெட் ஓட்டர்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் கொடுத்து செக் பண்ணிருக்கோம். அதையும் மீறி தவறுதலா ஹியூமன் எரர்னால வந்து விடுபட்டு இருந்தது அப்படின்னா அதையும் மாத்திக்கலாம். அது அர்பன் ஏரியா. ஆலந்தூர்ல அதிகமா அர்பன் ஏரியா. மக்கள் வேற ஊர்ல இருந்து வந்து தங்கி இருப்பாங்க. அதனால அங்க இருந்தவங்க இப்ப எல்லாரும் மோஸ்ட்லி அவங்கவுங்க சொந்த ஊர்ல இருக்கிறத ரிட்டைன் பண்ணிட்டு இந்த ஃபார்ம்ஸை யாரும் திரும்பி கொடுக்கல. அதனாலதான் அவங்க தான் மோஸ்ட்லி ஷிஃப்டட் கேட்டகரியில வர்றாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.